இப்ப சிவபெருமானுடைய கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறத எந்த அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, முதல் அறிகுறியாக சொல்லப்படுவது நம்மை சுற்றி இருப்பவர்கள், அதாவது அந்த சைவ தத்துவத்திலே ஊறி போனவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அவரை பற்றி பேச்சுகள் இருக்கு இல்லையா, அது நமக்கே தெரியாமல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சிவனப்பாவ பத்தி யாராச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க எங்க சுத்தினாலும் சரி, முன்ன காலத்துல இந்த மொபைல்லாம் இல்ல. அப்ப ஆண்டோர் சான்றோர்களை சந்திக்க கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹரிபரியான சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஸியா இருக்கும் அப்படின்னு காமிச்சுக்கிறோம்ல மொபைல வச்சுக்கிட்டு. அப்படியே நீங்க மொபைல வச்சுக்கிட்டு பிஸியா இருந்தா கூட, நீங்களே பார்க்கலனா கூட, சிவனப்பாவ பத்தின சில தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோல தான் காமிக்குதுல ரெக்கமெண்டேஷன், அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வரும். அதை கேட்கும் போது மனசுல ஒரு புத்துணர்வு ஏற்படும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தேடுதல் அதிகமாகும். இதுவரையிலும் ஆலயத்திற்கே போயிருக்க மாட்டோம். நீங்க எங்கிட்டு போனாலும் அந்த ஆலயத்துக்கிட்ட போய் நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கே போகல அப்படின்னு முடிவெடுத்திருந்தாலுமே கூட, திடீர்னு முடிவெடுத்து அப்பா காலையில வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. அதே போல நம்ம போக கூடாதுன்னு கூட நினைச்சிருப்போம். இப்ப இந்த பொருள் அந்த கோவில்ல போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்பாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்க போய் அங்க உட்கார்ந்து வழிபடணும் அப்படிங்கறது எல்லாம் இல்ல. அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்க போய் அங்க உட்கார்ந்து வழிபடணும் அப்படிங்கறது எல்லாம் இல்ல. அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. உங்களை அறியாமல் மனம் வந்து இறைவனோடு லைந்திருக்க ஆசைப்படும். ஏதாச்சும் அவருக்கு பாடணும், அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள ஏற்படுது. அப்படிங்கும் போதே அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அப்படிங்கறது அர்த்தம். இன்னும் சொல்ல போனா, நம்ம சொன்ன மாதிரி ஆண்டோர் சான்றோர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. அப்படிங்கறத தாண்டி அமைதியாக வந்து தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக மேலே வரும். எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கின்ற அந்த தாற்பயம் உங்களுக்குள் ஏற்படும். எல்லா உயிர்களையும் அடியேன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா உயிர்களையும் சிவபெருமானை காணக்கூடிய, அந்த சிவத்தை உணரக்கூடிய அந்த தன்மையானது நம் மனதிலே ஏற்படும். அப்படி ஏற்படுகிறது. அப்படினாலே தெளிவா தெரிஞ்சுக்கங்க, இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்றை பலவாக இருக்கின்றன. அந்த பலவையில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம். அப்ப மீதி இருக்கிற பொருளையும் சிவமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வந்துட்டாலே அது சிவபெருமான் ஆட்கொண்டதை தான் குறிக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்கு அவர் ஆட்கொண்டாரோ அன்னையிலிருந்து மற்ற பொருட்களின் மீதோ மற்ற இச்சைகள் மீதோ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஆர்வம் ஏற்படாது. இறைவனே அப்படின்னு போகும். இதுக்காக வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றற்ற நிலை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சக்கறோம், குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் அதெல்லாம் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது கிடையாது. அது போட்டு புலப்பி வச்சிருக்காங்க நம்ம நாயன்மார்களை. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லறத்தை நிலரமாக்கியவர்கள், குடும்பத்தில் இருந்துகிட்டே சிவபக்தியில் மேன்மை அடைந்தவர்கள் நாயன்மார்கள. பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அந்த சிவமார்க்கம் அப்படிங்கிறது மேலோங்கும். இதுல பெரிய கொடுப்பனை என்ன தெரியுமா, ஒரு சில குடும்பங்கள் கணவர் சிவபக்தி உடையவராக இருப்பார், மனைவி அதற்கு எதிர்மாறாக இருப்பார். ஒண்ணு நாத்திகம் பேசுவாங்க, இல்ல மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக. இன்னும் சில குடும்பத்தில் அப்படியே மாற்றி இருக்கும். மனைவி சிவபக்தராக இருப்பார், கணவர் வந்து நாத்திகரா. இந்த மாதிரி ஏதாச்சு இருப்பாங்க. சில இடங்கள்ல ரெண்டு பேருமே வந்து சிவபக்தி இருப்பாங்க. குழந்தை அப்படி இருக்காது. ஆனா இறைவன் ஆட்கொண்ட இடத்திலே பார்த்தா அந்த வழிபாட்டிற்கு முதன்மை கிடைக்கும். அதாவது நீங்கள் வழிபாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. முதல்ல அதுதான பெரிய விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன போராட்டம் எல்லாம் நடக்கும்.
ஏன்னா சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு தடை ஏற்படுத்துபவர்கள்தான் இங்க நிறைய பேர் உண்டு. சிவனை வழிபடுறியா அப்படின்னு கேட்காத நபர்களை பார்த்திருக்க முடியுமா? ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருமே பார்த்திருப்போம். என்ன நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இருக்க, என்ன ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்க, ருத்ராட்சம் போட்டா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என்னமோ இவங்க எல்லாம் இருந்துட்டு வந்தவங்க மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதெல்லாம் எப்பவுமே காதுல வாங்கிக்காதீங்க. இறைவன் ஆட்கொண்டுட்டார் அப்படினாலே சதா இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுல நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கான்னு சிவபெருமான் சோதிப்பார், அவ்வளவுதான். அதெல்லாம் தாண்டி நேத்து நிறைய விபூதி ஆரம்ப காலகட்டத்துல தேவைப்படும். ஒரு உயரிய நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த விபூதியமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் மறந்து உடாந்திருப்போம். எல்லாமே அவர்தான் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு பெரியதாக தெரியாமல் அவர் நினைவிலேயே வந்துட்டு ஒன்றி இருப்பார்கள். இதெல்லாமே அவர் ஆட்கொண்டதற்கான அறிகுறிகள்தான். எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்மிடம் வந்து ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கும். நமக்குள்ள அந்த அன்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலே எல்லா ஜீவராசிகளும் சிவமாக பார்க்கின்ற அந்த அற்புத தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டாலே எல்லா ஜீவராசிகளும் நம்மை சிவமாக பார்க்க ஆரம்பித்துவிடும். ஏன்னா எல்லா உயிரும் சிவம்தான். சில சாமியார்கள் சொல்லிக்கிற மாதிரி நான் தான் கடவுள், நான் சொல்லிதான் சாமிட்ட இருந்து உங்களுக்கு அதை வாங்கி தரப்போறேன், அப்பெல்லாம் இங்க யாரும் கிடையாது, எல்லாருமே கடவுளோட அம்சம்தான். அத உணர்ந்துக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் உணர்ந்துக்க கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படும். இறைவனிடம் எல்லாருமே தனித்தனியாவே பேசலாம். ஒருத்தர் மூலமாதான் ஒருத்தர் பேசணும் அவசியம் இல்லை. அந்த பக்குவம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதுதான் இங்க பிரச்சனையே. அந்த பக்குவத்தை எப்படி உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னா மனதை தயா நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக உண்டாக்கி கொள்ள முடியும். எப்போதுமே இறைவனுக்கான இடத்தை நீங்க மனசுல வெற்றிடமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும். மனச சுத்தமான இடத்துல தானே இறைவன் வந்து அமர்வார். பொதுமா சுத்தமான இருக்கிற இடத்தை நோக்கிதான் நம்மளே போவோம். குப்பையின் குலமா இருக்கிற இடத்துக்கு போவோமா? நம்மளே போக மாட்டோம். அப்ப மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்கு, அகந்தை இருக்கு, அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு. இந்த மாதிரி குப்பை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா அங்க இறைவன் எப்படி வெளிப்படுவார்? உள்ள இருப்பார். எப்படி வெளிப்படுவார் மாட்டார். படிப்படியா கோபத்தை குறைக்கணும், அகங்காரத்தை குறைக்கணும், மமதையை குறைக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே நம்ம வரோம். அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப சுத்தமா மாறும். இந்த மாதிரி மனசு சுத்தமா மாறிடுச்சு அப்படினாலே அங்க வந்து சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அல்லது வெளிப்படுகிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல முதன்மையானதா இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறையாற்றல் வெளிப்பட வேண்டும். அப்படிங்கும் போது மனசு சுத்தமா இருக்கணும், அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஞா சக்கரத்துல ஒரு உறுத்தல் ஏற்படும், குருவ மத்தியில ஒரு உறுத்தல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த ஒரு 3 மணி 4 மணிக்கு மேல சரியான தூக்கமே வராது. சதா சர்வகாலமும் அவரையே நிறைச்சுட்டி இருப்போம். அது ஒரு 3 மணிக்கு மேலெல்லாம் சுத்தமா தூக்கம் வராது. எந்திரிச்சு உடாந்து ஜெபம் செய்யணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிரும். அல்லது சும்மானாச்சு எந்திரிச்சு உடாந்திருப்பாங்க. ஏன் இப்படி தூக்கம் வராம இருக்கு? இதெல்லாம் சில அறிகுறிகள். நேரத்தை கடத்தாதே, நேரத்தை வீணடிக்காதே அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். இறைவன் ஆட்கொண்டு விட்டால் இந்த விஷயம் எல்லாம் தோண ஆரம்பிக்கும். அதே போல நம்ம சில விஷயங்களை வந்துட்டு நம்முடைய பிளானே இருந்திருக்காது. கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற பிளான இருந்திருக்காது. சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு போற வழியில ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். அங்க இருந்து டேய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆலயம் இருக்கும். மனசுல ஒரு அலாரம் இருக்கும். எப்பவுமே நம்ம சொன்னா டேய்னா சத்தமாலாம் இல்ல, மனசுக்குள்ள தோணும் இங்க ஏதோ ஐயனோட ஆலயம் இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு. திரும்பி பார்த்தோம்னா அது குறிப்பிட்ட சுற்றளவுல வந்துட்டு அங்க ஒரு ஆலயம் இருக்கும். அதெல்லாம் இறைவன் ஆட்கொண்டால் மட்டும்தான் அதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும்.
இல்லைனாலுமே நம்ம பிள்ளானே பண்ணலனா கூட இந்த ஆலயத்திற்கு போவதற்கான வாய்ப்பு அவ்விடத்தில் ஏற்படுகிறது. அப்படிங்கும் போதும் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கறத இந்த அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். யம்பகம் யஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்த்தனம் பூர்வாருக வந்தனா முக்ஷிய ஆதவா. இது போன்ற வீடியோ பதிவுகளை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.